தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்எல்ஏ பதவியை தக்க வைக்க விஜயிடம் மன்னிப்பு கேட்டார். எம்எல்ஏ பதவி பறிபோகாமல் இருக்க விஜயிடம் மன்னிப்பு கேட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். விளாத்திகுளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன். இவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது, சட்டசபையை இழுத்து மூடினால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவருடைய எலும்பை உடைப்பேன் என்று கூறினார். காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. காவல்துறையினர் கைது செய்து தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரித்தனர். கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தூத்துக்குடியில் சாலை மறியல் பண்ணி ரகளை பண்ணினர். இறுதியில் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கனிமொழி, உதயநிதி ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். ஜாமீனில் விடுதலையாகியுள்ளார். தற்பொழுது அவர் மீது சட்டசபை சபாநாயகர் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க உள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சரை எலும்பை உடைப்பேன் என்று பேசிய காரணத்தினால் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடம் உள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கான நடவடிக்கைகளை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் துவக்கியுள்ளார். இந்த சூழ்நிலையில் மார்க்கண்டேயன் அவர்கள் தற்பொழுது மன்னிப்பு கேட்டுள்ளார். தான் இவ்வாறு பேசியிருக்கக்கூடாது என்று மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி, கனிமொழி ஆகியோர் கூறியதாக கூறியுள்ளார். தான் பதற்றத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் விஜயை தவறாக பேசிவிட்டேன். அதற்காக வருத்தப்படுகிறேன். அருள் கூர்ந்து மன்னிப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். தற்பொழுது விஜயை பற்றி அவதூறாக பேசியதற்காக விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜேசிடி பிரபாகரன் மன்னிப்பு கேட்டுள்ளார். அவரது மன்னிப்பினை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் மன்னிப்பு வழங்குவாரா அல்லது அவருடைய எம்எல்ஏ பதவி தகுதி இழப்புக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பது தெரியவில்லை. சபாநாயகர் நடவடிக்கை எடுத்தால் விளாத்திகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை மார்க்கண்டேயன் இழப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் வன்முறையை தூண்டும் வகையில் ஒரு முதலமைச்சரை எலும்பை உடைப்பேன் என்று கூறியது தவறான ஒரு செயலாகும். முதலில் திமுகவினர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது திமுக எதிர்க்கட்சியாகத்தான் உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த காரணத்தினால் திமுகவினர் தாங்கள் இன்னும் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் என்ற ஒரு நினைப்பு. ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது என்னென்ன பேசினாங்களோ, வாய்க்கு வந்தபடி பேசினாங்களோ அதை பூரா இப்போ பேசுகிறாங்க. காவல்துறை நடவடிக்கை எடுத்துன்னா உள்ளே தான் போகணும். நீங்கள் முதல் ஆளுங்கட்சியாக இருந்தீங்க, காவல்துறை கண்டுக்காமல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு நாவடக்கம் தேவை. நீங்கள் நாவடக்கம் இல்லாமல் சைட் மானிக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், உள்ளே பிடிச்சி போடுவாங்க. அதை திமுகவினர் புரிந்து கொள்ளணும். நீங்கள் திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும்போது திமுகவினர் எல்லா அராஜகம் பண்ணீங்க. காவல்துறை உங்களுக்கு கண்டுக்காது. ஏன்னா காவல்துறை மு.க. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. காவல்துறை மு.க. ஸ்டாலின் என்ன சிக்னல் கொடுக்குறாரோ அதுதான் காவல்துறைக்கு சட்டம். உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை எடுத்தால் எடுப்பாங்க. ஆனால் இப்போ மு.க. ஸ்டாலினே கொளத்தூர் தொகுதியில் தோற்று போயிட்டாப்புல. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன பேசுவீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கண்கொத்தி பாம்பு மாதிரி தமிழக வெற்றி கழக அரசு வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. அதை புரிந்து கொள்ளணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய செயல்களை மாற்றிக்கணும். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அராஜகமாக பண்ணீங்க, வன்முறையை தூண்டுற அளவுக்கு பேசுனீங்க, ஆபாசமாக பேசுனீங்க. இப்போ எதிர்க்கட்சியாக வந்திருக்கீங்க. உங்களுக்கு நாவடக்கம் தேவை. அடக்கி வாசிக்கணும். அராஜகம் பண்ணுறதை நிப்பாட்டிக்கணும். இல்லாட்டினா காவல்துறை மூலமாக தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம். அது உங்களுக்கு பின்விளைவை ஏற்படுத்தும்.